பத்திரிகையாளர் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவனெல்லாம் சோத்த திங்கிறாங்களா, உப்பு போட்டு சாப்பிடாங்களான்னு எனக்கு தெரியல. கேவலமா இல்லையா இது? அண்ணாமலை இல்லாத பாஜக அதுல பாதாளத்துல இருக்குங்கிறது அப்பட்டமா தெரியுது. அசைக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த எதிர்கட்சியாவது பாஜக தமிழ்நாட்டுல இருக்குங்கிறது என்ன மாதிரியான அவங்களுடைய எண்ணம். அது இப்ப இல்லாம போக போகுது. அவரால் கட்சி வளர்ந்து அப்படி டக்குனு டாப் கியர் போட்டு போயிட்டு இருக்கும்போது பிடிச்சி இழுத்து விட்டுறீங்களா, கட்சியை நாசம் பண்ணிட்டீங்களா, அதனுடைய வளர்ச்சி அது தடங்கல் ஆகுதுங்கிற நோக்கம் தான். அந்த இடம் பாஜக தானே இழப்பு. இது இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இந்த முட்டாள்கள் கிடையாதா? யோசிக்க மாட்டாங்களா? சாதாரண ஒரு மனிதர், நான் எனக்கு தோணக்கூடியது, திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவருக்கு தெரியல புரியல அப்படின்னா அங்க எங்கேயோ ஒரு இடத்துல குறைபாடு இருக்குன்னு தானே பார்க்கணும். இதைத்தான் நான் சொல்றேன். மோடி எதுக்கு தூதி பாடிட்டு இருக்கீங்க? தனி மனிதர் தானே அவரு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில கண்டிப்பா அதிமுக ஆட்சியெல்லாம் பிடிக்காது. நான் அன்னைக்கு இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது பிடிக்காது. இதெல்லாம் சரி பண்ணுன்னா அப்போ ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கலாம். அதனால தான் திமுக தரப்புல ஏக சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்தால் அப்படி நீங்க அந்த கொஸ்டினோட நீங்க அந்த மாதிரி ஒரு சொற்றொடரோட நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய பதில நீங்க அணுகுங்க. இவங்க எல்லாம் சேர்த்தாங்கன்னா இவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. அது தெரியுமா? யூஸ் பண்ணணும், இல்லைன்னா சும்மா பொத்திட்டு கிடக்கணும். நீ உனக்கு வேற வேலை இல்லையா, நிர்வாகி தானே, நீங்க பேசலாம்ல, கூப்பிட்டு வச்சு திட்டலாம்ல, இல்லைன்னா கட்சியை விட்டு தூக்கி வெளியே போடலாம்ல, இந்த மாதிரி பட்டவங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க வெற்றி பெறணும்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அண்டர் கிரவுண்ட்ல அப்படியே திமுக கூட ஒரு கூட்டணி வைக்கணும். வெளிப்படையான கூட்டணி அதிமுக கூட மறைமுகமான ஒரு கூட்டணியை வச்சு நீங்க வலுவிழந்த ஆளை விடுங்க, பிரச்சாரம் பண்ணாதுங்க அப்படிலாம் சொல்லி அந்த பக்கம் கீழே இது பண்ணா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். தனி கட்சி ஆரம்பிச்சோன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கு, அட்ரஸ் எல்லாம் போயிடும். அவ்வளோதான். ஏற்கனவே இருந்த அந்த நோட்டா கட்சின்னு சொல்லக்கூடிய பேர் கூட கிடைக்காம போயிடும், அதுக்கு கீழே போயிடும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் இயக்குனருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் 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 வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறாரா அப்படின்னு சொல்லி சில விமர்சகர்கள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படின்னு. ஆனா இந்த கேள்வியை அண்ணாமலை அவர்களிடமே போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்கிறார். நீங்க தனி கட்சி தொடங்க போறதா சொல்றாங்களே, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அண்ணாமலை பதில் கொடுத்திருக்கிறார். ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்றானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். நான் இந்த அரசியலே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கனத்த இதயத்துடன் விடைபெறுகிறேன் அப்படின்னு தான் போட்டேன். அப்புறம் அதை தொடர்ந்து நிறைய பேர் பேசினாங்க. அதுக்காக பதில் சொல்கிற விதமாக இன்னொரு வீடியோ போட்டேன். ரொம்ப அதிகமாக நம்ம அரசியலை பேசலை. அதுக்கு காரணம் அண்ணாமலையை அந்த அண்ணாமலை அவர்களை பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றினது. அதை மாற்றின நேரம் தவறானது. அவங்க செய்தது ஒரு பெரிய பிழை அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். பாஜக மேலிடம் செய்த மிகப்பெரிய பிழை அப்படின்னு. அதை விட நான் இதில் நம்ம நேரத்தை செலவு பண்ணுறதை விட நம்ம படம் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக சில விஷயங்களை நம்ம அதுதான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே போராடிட்டு இருக்கோம். அதனால் அதே பண்ணலான்னு நினச்சோம். அதை எல்லோரும் சேர்ந்து நம்ம நாரதர் மீடியா மூலமாக ஒரு கிரவுட் ஃபண்டிங் நம்ம கேட்டிருந்தோம். அதில் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நம்ம அதாவது நம்ம 1 கோடி ரூபா எதிர்பார்த்துருந்தோம். ஒரு 50-60 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த இது வந்திருக்கும். அதை வச்சு நம்ம இது வரைக்கும் ஒரு 22 நாள் தென்காசி மாவட்டத்தில் போய் பல்வேறு இடங்களில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். அதாவது 18ஆம் தேதி தான் முடிஞ்சுது. போன மாதம் ஆகஸ்ட் 28 ஆரம்பித்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் நம்ம அங்கே இருந்தோம். 19ஆம் தேதி தான் நீங்கள் எல்லாம் கிளம்பி வந்தீங்க. 20ஆம் தேதி காலையில் நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். இது உங்களுக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியணுங்கிறனால நான் இதை சொன்னேன். அடுத்து இன்னும் ஒரு 9 நாள் ஷூட்டிங் சென்னையில் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. நிதி கொஞ்சம் தேவைப்படுது. முடிஞ்சவங்க கண்டிப்பாக நிதி எனக்கு பண்ணணுங்கிறத நமக்கு இந்த ப்ராஜெக்டுக்காக கண்டிப்பாக இது லாப பங்கீடு அடிப்படையிலான நிதி தான். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை இது ஈட்டி தரக்கூடிய விஷயமாக தான் இது இருக்கும். தேசியவாதிகள் கண்டிப்பாக ஒத்துழைக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. 9092345641 இதுதான் என்னுடைய நம்பர். எனக்கு நேரடியாகவே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பண்ணலாம். 5000 ரூபா கொடுக்க முடிஞ்சுன்னா 5000 ரூபா கொடுங்க, 50000 ரூபா கொடுக்க முடிஞ்சுன்னா 50000 ரூபா கொடுங்க, இல்லை 5 லட்ச ரூபா கொடுக்க முடியும், இல்லை 10 லட்ச ரூபா கொடுங்க. ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக இதில் பங்கெடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. ஏன்னா சினிமாத்துறையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்கினா தான் குறைந்தபட்ச தேச துரோக படங்கள் வரதாவது தவிர்க்கப்படும். அதுமாதிரி இந்த விரோத கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய படங்களும் நாளடைவில் அது காணாமல் போயிடும். நம்ம கை ஓங்கிச்சுன்னா அது தானாகவே வந்துடும். அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அப்புறம் நம்ம சினிமா அரசியலே பேச வேண்டாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் சமீபத்தில் சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம ஜீரணிக்க முடியாத அளவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம இந்த அண்ணாமலையை பற்றி சில தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கலாங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். இதை கண்டிப்பாக எந்த சேனலுக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்குறதா இல்லை.
தயவு செஞ்சு மீடியா நண்பர்கள், மற்ற சேனல்களில் உள்ளவங்க, இது வந்து இந்த படம் நான் செய்யக்கூடிய இந்த படம் அந்த டைட்டில்லாம் சீக்கிரம் நம்ம சொல்லுவோம். இதை பற்றி அடுத்த அப்டேட் சொல்லும்போது சொல்லுவோம். இது பற்றியே இதுக்கு கூடுதல் நிதி தேவைப்படுது. அதுக்காக வேண்டி தான் இந்த நாரதன் மீடியாவில் நம்ம வந்து இந்த நேர்முகத்தை கொடுக்குறோம். அதோட சேர்ந்து அண்ணாமலையை பற்றி சில கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் இன்னும் முழு மூச்சாக நான் மற்ற சேனல்களில் பேச வாய்ப்பு இல்லை. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் தவிருங்க. சந்தர்ப்பம் வரும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அவர் தனி கட்சி தொடங்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத ரெண்டாவது வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தை நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்தாச்சு. நயினார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவராக பாஜகவில் வச்சாச்சு. அதுக்கு பிறகு கடந்த பல மாதங்களாக தமிழகத்தில் கிரவுண்ட் லெவலில் போய் நீங்கள் கிராமத்தில் நம்ம கூட இப்போ ஒரு மாதம் தென்காசி மாவட்டத்தில் குக்கிராமத்தில் தான் உட்கார்ந்து இருந்துட்டு வந்திருக்கோம். கிராம லெவலில் போய் பார்க்கும்போது நமக்கு அப்பட்டமாக தெரியுது அண்ணாமலை இல்லாத பாஜக அதில் பாதாளத்தில் இருக்குங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இப்போ இன்னைக்கு காலையில் நான் வரும்போது ஒரு அம்மா நாகர்கோவில் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து அண்ணாமலை வந்து மாற்றினது வந்து அது கட்சியினுடைய மேலிட முடிவு அது கரெக்டு. ஆனால் 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிடுவாங்க. தலையில் அடிச்சுக்கிட்டேன் அப்படியே. அண்ணாமலைக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிறது தான் நிலவரம். அவருக்கு டைம் இருக்குது. இன்னொரு தடவை அவரை வைப்பாங்க. அதுக்கு பிறகு அவர் கண்டினியூ பண்ண முடியாது. 2 தடவை தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா 3ஆவது தடவை வேறு யாராவது இருக்கணும். அப்படி தான் கட்சியினுடைய பயில அதுதான் சட்டம். கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் அதுதான். அதனால தான் அவரை ஏன் நீங்கள் மாற்றினீங்கிறது என்ன மாதிரி உள்ள ஆளுக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நேரம் 2026 ஒரு முக்கியமான இலக்கு. 26ல் பாஜக ஆட்சியை பிடிக்கணும். குறைந்தபட்சம் வலுவான அசைக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த எதிர்கட்சியாவது பாஜக தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது என்ன மாதிரியான அவங்களுடைய எண்ணம். அது இப்போ இல்லாமல் போக போகுது. அதனால வந்து எல்லாரும் அதை சொன்னாங்களே ஒழிய அவரை ஏன் மாற்றினீங்க அப்படிலாம் கிடையாது. சரியான நேரத்தில் வந்து அவரால் கட்சி வளர்ந்து அப்படி டக்குனு டாப் கியர் போட்டு போயிட்டு இருக்கும்போது பிடிச்சி இழுத்து விட்டுட்டீங்களே, கட்சியை நாசம் பண்ணிட்டீங்களே, அதனுடைய வளர்ச்சி அது தடங்கல் ஆகுதுங்கிற நோக்கம் தான். மற்றபடி வந்து வேற இல்லை, உள்நோக்கம் யாருக்கும் எதுவும் கிடையாது. இதுக்கு சப்பக்கட்டு கட்டுறங்கிற பேரில் அப்படின்னா நல்லா தெரியுதுல்ல, அவர் இல்லாத இது வந்து பாஜக அதில் பாதாளத்துக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது புரியுதுல்ல, எல்லா மட்டத்திலையும் தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு அவரை போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு? சில பேர் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள்னு சொல்லக்கூடிய எத்துவாளிகள் சிலர் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை சீண்டிட்டு இருக்காங்களா இல்லையா? அவரை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நான் எழுதின மோடியின் தமிழகம் புத்தகத்துக்கு இல்லை வந்து சின்னப்பா கணேசன் ஆதர் நான் தான் அதை எழுதினாலு. இதுக்கு பதிலாக என் பேரை போடணும்னு சொன்ன ஒரு மேதாவி இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை கரிஞ்சு கொட்டிட்டு தெரியுதுல்ல. இதை மாநில தலைவர் என்னத்தை பண்ணிட்டு இருக்காரு? கேட்கணுமா, தட்டி வைக்கணுமா வேண்டாமா? நான் கட்சிக்காரன் கிடையாது. என்ன நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அது வேற. நான் தப்பாக சொன்னால் கேட்கலாம், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் உண்மையை சொல்கிறேன், அதை முடிஞ்சுன்னா நீங்கள் அதை கேட்கலாம், அது வேற. ஆனால் அவர் கட்சியில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆள், கட்சியை சார்ந்து இருக்காரு. அப்போ அவங்கள வந்து சொல்லணும்ல, நீ வந்து அண்ணாமலையை பற்றி யாரும் வாயை திறக்காதுங்கன்னு சொல்லி ஒரு இப்போ வாயை திறக்கிறதுனால என்னது? அண்ணாமலையை நம்பி அண்ணாமலைக்காக பாஜகவை வந்தவன் எப்படி ஓட்டு போடுவோம்? அந்த இடம் பாஜகவை தானே இழப்பு. இது இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இந்த முட்டாள்களுக்கு கிடையாதா? யோசிக்க மாட்டாங்களா? நீங்கள் மாற்றன்னு நினச்சிங்க, மாற்றிட்டீங்க, விடுங்க, அது என்னன்னு இடம் கெட்டு போட்டு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த பாஜகவை நம்பி வந்தவனை ரிவர்ஸ் கியர் போட்டு அவன் பின்னாடி போகாமையாவது உள்ளே வைக்கணும்ல. அப்போ அண்ணாமலை எதுக்கு விமர்சனம் பண்ணணும்? தேவையில்லாமல் எதுக்கு சமூக வலைத்தளங்களை அவரை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கணும்? இந்த புரிதல் கூட கிடையாதா இந்த முட்டாள்களுக்கு? இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு தமிழகத்தில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் நாங்கள் தான், அதிமுக தான். ரைட்டு. நீங்கள் இந்த 2026 ஆட்சி பிடிக்க என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? கிஷோர் கே சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து அரவக்குறிச்சி தொகுதியிலெல்லாம் போய் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாள், எனக்கு நல்லா தெரியும். இவர் வந்து விடிஞ்சா பொழுது விடிஞ்சா அண்ணாமலையை கரிஞ்சு கொட்டுறதா வேலையை வச்சிருக்காரு. அண்ணாமலையை சாதகமாக அண்ணாமலைக்காக வந்த ஓட்டு, அதை 2 ஓட்டாக கூட இருக்கட்டும் சார், அந்த ஓட்டு எப்படி வந்து அதிமுகவுக்கு விடும்? அப்போ அதை கெடுக்கிற வேலை தானே. இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அது அதோட முடிஞ்சு போச்சு. கூட்டணியே வந்தாச்சு, அதோட முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லாமல் இதெல்லாம் செய்துட்டு இருந்தேன். எப்படி உங்களுக்கு அந்த ஓட்டு வரும்? அப்புறம் நான் அன்று முதல் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரே தான், இப்போ வந்து அண்ணாமலையே எடுத்துருங்க, ரைட், பரவாயில்ல. டிடிவி தினகரன் அவர் முக்குலத்தோர சமுதாயத்தில் சசிகலா இன்னைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணியாக தான் இருக்காங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டாலும் சரி. அதில் அதனால் 100% எல்லாரும் இவங்க பின்னாடி தான் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. அது எந்த காலத்துலையும் யாருக்கு பின்னாடி 100% ஒரு சமுதாயம் இருக்காது. அது வந்து நீங்கள் வன்னியர் சமுதாயத்தை எடுத்தாலும் சரி தான், இல்லை பிற சமுதாயங்களை எடுத்தாலும் சரி தான், யாருமே ஒரு ஆளுக்கு சார்ந்து எல்லாரும் இருக்க மாட்டாங்க. கருத்து முரண்பாடு இருக்கும். ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மக்கள் ஒருத்தங்க மேலே விசுவாசம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக பார்க்குறாங்கல்ல.
அந்த இடத்துல அதுதானே வந்து போன 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தோக்குறதுக்கு அதானே காரணமாக அமைஞ்சுது. அதை விட 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதானே அமைஞ்சுது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக அந்த முக்குலத்தோர் சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை உள்ள தொகுதிகள் எல்லாமே உங்களுக்கு பின்னடை வந்த ஏன் தினகரன் வந்து 11% ஓட்டு எப்படி வாங்கினாரு? எப்படி வந்து பல தொகுதிகளில் தோல்விக்கு காரணமே தினகரன் வாங்கின பிரிச்ச ஓட்டு தான். எப்படி அது வந்துச்சு கணக்கு? அப்போ அந்த பிரிச்ச ஓட்டை பழையபடி 2026 ஒன்று சேர்த்தா தானே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். கொங்கு மண்டலத்தில் உள்ள ஓட்டு மட்டுமே எங்களுக்கு போதும்னா எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வரணும். இவங்க எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க அதிமுகவில். இப்போ நீங்கள் தான் கட்சி உங்கள் கையில் வச்சுருக்கீங்க. கீழே இறங்கி அவங்ககிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அது திரைமறைவில் என்ன வேணும், அரசியல் தானே. நீங்கள் வந்து ஒரு பெரிய பகை மாதிரியே வச்சுக்கிட்டு அவங்கள உள்ள சேர்க்காம எப்படி ஓட்டு கிடைக்கும்? ஓபிஎஸ் வேண்டாம், தினகரன் வேண்டாம், அப்புறம் வந்து சசிகலா அந்த அம்மாவுடைய இது எங்களுக்கு தேவையில்லை, முக்குலத்தோர் ஓட்டு மட்டும் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? சாதாரணமான ஒரு கால்குலேஷன் தானே. 1-2 ஓட்டு கிடைச்சா போதுமா? அதை கிடைச்சி உங்களுக்கு அதை காப்பாற்றலையே. 2 தேர்தலை பார்த்துட்டீங்க. 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், 2 தேர்தல் அதனுடைய வெளிப்படையாக தெரியுது. அப்போ அதை சரி பண்ணணும்ல அந்த இடத்த. அப்போ சரி பண்ண மாட்டேன். பண்ண வேண்டியது தமிழகத்தில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய அதிமுக அதனுடைய தலைவர் பதவியில் இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தானே பேசணும். பேசவே இல்லையே. அவங்க எதுவுமே பேசலை. நான் பேச மாட்டேன், அவர் உள்ள வரக்கூடாது, நான் இதில் தெளிவாக இருக்கேன். அப்போ எப்படி வெற்றி பெறுவீங்க? அதை சொல்லுங்கள். நீங்கள் சாதாரண ஒரு மனிதர், நான் எனக்கு தோணக்கூடியது திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவருக்கு தெரியலை புரியலை அப்படின்னா அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல குறைபாடு இருக்குன்னு தானே பார்க்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வரணும், வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஒருங்கு சேரணும். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அண்ணாமலையை திட்டுறதுல சந்தோஷம் இருக்குன்னா எப்படி உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்? அவரே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை கூப்பிட்டு பேசணும்னு நான் சொல்கிறேன். அவருக்கு வீட்டுக்கு போகிறதுல இவருக்கு ஒன்றும் கிரீடம் இறங்கி போகாது. டேபிளுக்கு இடையில வந்து கீழே இறங்கி வந்து காலை தொட்டு கும்பிட்ட ஒரு மனிதர் தானே அவரு. நான் கிண்டலுக்காக சொல்லலை. அந்த அளவுக்கு அவருக்கு கடந்த காலம் இப்படி தானே இருக்கு. அண்ணாமலையை நான் சந்திக்க போறேன்னா அந்த மனிதரே வீட்டில் வந்து நிற்க போறாரு. பேசுங்க, பேசி தீருங்க. உங்களுக்கு பொது எதிரி வந்து திமுக தான். அதனால நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு வந்த இந்த கத்துக்குட்டியெல்லாம் சேர்ந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு ஆதரவாளர்னு பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து நீ உங்களுக்கு வந்து சமூக நலம் கிடையாதா, தனி மனித துதி பாடுறது பிஜேபியிலே கிடையாதா? மோடி எதுக்கு துதி பாடிட்டு இருக்கீங்க? தனி மனிதர் தானே அவரு. தனி மனிதர் தான் மோடி இருக்காரா இல்லையா? அவர் தனி மனிதர் தானே. அமித்ஷாவை எதுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க? எதுக்கு துதி பாடிட்டு இருக்காங்க? கட்சியை தானே சொல்லணும், சித்தாந்தத்தை தானே பேசணும். நீங்கள் செயல் திட்டங்களை தானே பேசணும். எதுக்கு நீங்கள் மோடி அமித்ஷான்னு ஏன் பேசிட்டு கிடக்குறீங்க? தனி மனித துதி பாடுறது நம்ம அரசியலில் ஊறி போச்சு. அது வந்து கருணாநிதி, அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இப்போ இன்பன் உதயநிதியில போய் நிற்கிது. தனி மனிதன் உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எந்த கட்சியும் வேணா எடுங்க. டாக்டர் ராமதாஸ் அப்படின்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அப்படிதான் அது வரும். தனி மனிதனை சார்ந்து தான். எம்ஜிஆர் அப்படின்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அப்படிதான் வரும். அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை. இவர் காங்கிரஸை நீங்கள் எடுத்துடுங்க. ராகுல் காந்தி என்ன பதவியில் இருக்காரு? எம்பி, வெறும் எம்பி தானே. ஆனால் அவரை சுற்றி தானே எல்லாமே காங்கிரஸ் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பிரியங்கா என்ன பதவியில் இருக்காங்க? பிரியங்கா சாதாரணமாக தானே, ஒன்றும் கட்சி தலைவர் கிடையாது இல்லை. ஆனால் தனி மனிதனை வச்சு தான் ஓடிட்டு இருக்கு. அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க. நேரு, இந்திரா காந்தி அப்படி தானே கொண்டு வந்தாங்க. தமிழகத்தில் காங்கிரஸ்னா காமராஜர் தான். காமராஜருக்கு உயரம் வந்து காங்கிரஸை தாண்டி போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து காமராஜரை வெளியே தந்தது, அவர் சாவு இறக்குறதுக்கு காரணமா இருந்ததே இந்திரா காந்தி தான். காங்கிரஸ் வேற கதை. இன்னைக்கு வரைக்கும் அவரை வச்சு தானே காங்கிரஸ்ன்னு அதை வச்சு தானே பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தனி மனித துதி தேவைப்படுது. அதை நம்பி தான் உங்களுக்கு ஓட்டு வருது. அதனால நம்ம மோடியை கொண்டாடிட்டே இருக்கோம். அவர் செய்யறத நல்ல காரியம் செய்யறாரு. இந்தியாவை வந்து உலக அளவில் வல்லரசா நோக்கி எடுத்துட்டு போறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம ஏன் அவரை கொண்டாடுறோம்? ஏன் நீங்கள் 3 வருஷம் இருந்துட்டீங்க, அடுத்ததில் வந்து அமித்ஷாவை கொடுங்க, இல்லை இன்னொருத்தர் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது. ஓட்டு போட மாட்டான். நீங்கள் யாரை வேணாலும் கொடுக்கலாம். வாஜ்பாய் இருந்தார். 2024 தேர்தலில் அத்வானியை முன்னிலைப்படுத்தினாங்க, ஓட்டு போடல. உண்மையான காரணம் அதுதான். என்ன வேணால் நீங்கள் சொல்லிட்டு போகலாம் வெளியே. வாஜ்பாயை நம்பி ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து வாஜ்பாய் தான் அடுத்து பிரதமர்னு சொல்லியிருந்தால் அநேகமாக ஆட்சி பிடிச்சாலும் பிடிச்சிருக்கும். அந்த எலெக்ஷனில் கூட்டணி ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து அத்வானியை முன்னிலைப்படுத்தினது. அப்போ வந்து இந்தியா முழுக்க உள்ள இதில் பார்க்கும்போது அது மோடியா அத்வானியா இல்லைன்னா வாஜ்பாயின்னு சொல்லும்போது வாஜ்பாய் பக்கம் தான் நின்னாங்க. அது யதார்த்தமான விஷயம் தானே. அப்புறம் மோடி கொண்டு வரும்போது மோடி கூட சீனியர் தானே அத்வானி. அவரை ஏன் பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரல? இப்போ தனி மனிதன் இவருக்கு இந்த மாதிரி ஒரு செல்வாக்கு உருவாகுது. அதனால அதை பயன்படுத்தி கட்சி அந்த இடத்துல ஆட்சி பிடிக்குது. அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகுது தமிழ்நாட்டில். உருவாயிட்டு
ஒன்றும் இல்லாமல் நோட்டா கட்சின்னு கிடந்த கட்சியை வந்து தூக்கி நிறுத்தி ஒரு 11.24% இல்லைன்னா அந்த கூட்டணி 18% மேலே தூக்கி வந்து நிறுத்தியிருக்காரு. நீங்கள் அவரை வந்து பயன்படுத்தி கட்சியை ஆட்சி பிடிக்க லெவலுக்கு கொண்டு போவீங்களா? அப்படி பிடிச்சி இழுத்து விடுவீங்களா? இவங்க வந்து பெரிய சாணக்கியர்னு சொல்கிறாங்க, நிறைய இதை சொல்கிறாங்க, அதை சொல்ல. எனக்கு அது எதுவுமே புரியலை. எனக்கு சாதாரண ஒரு சாமானியனாக தான் நான் அந்த பார்வையை பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிழை. அவர் செய்திருக்க கூடாது. இதை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சியெல்லாம் பிடிக்காது. நான் அன்னைக்கு இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது பிடிக்காது. இதெல்லாம் சரி பண்ணுன்னா அப்போ ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கலாம். அதனால தான் திமுக தரப்புல ஏக சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அந்த வேலையை பார்க்குறாரு இல்லைங்களா? டிடிவி தினகரனை பார்க்குறாரு, ஓபிஎஸ் நான் சந்திக்க போறேன்றாரு, ரஜினி அவர்களை பார்த்துருக்காரு. ஆனால் ரஜினி அவர்களை பார்த்தா அரசியல் கிடையாது அப்படின்னு இருக்காரு. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான முக்கிய நபர்கள்லாம் இவர் சந்திக்கிறதும் பண்றாருல்ல. ஒரு விஷயம் சொல்ல, நீங்கள் முதல் கேள்வியில் வந்து நான் அது பதில் சொல்லாத ஒரு ஏரியா என்ன அப்படின்னா, அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படிங்கிறது. ஒரு இவங்க இப்படியெல்லாம் பண்ணும்போது அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் வாய்ப்பு இருக்குது. நான் என்னுடைய பார்வை தான் இது. நான் ஒன்றும் அவர்கிட்ட ஃபோன்லேயும் பேசலை, நேர்லையும் போய் சந்திக்கலை. அது பிறகு சந்திக்க வேண்டியது இருக்குது. வேறு நம்ம சினிமா சம்மந்தமாக சந்திக்க வேண்டியது இருக்குது. படத்தினுடைய இதுக்கு நான் அவரை தான் வந்து அந்த ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிடணும்னு நான் இருக்கேன். கண்டிப்பாக போய் சந்திக்கணும். ஆனால் இப்போ நான் அவரை சந்திக்கலை. ஆனால் அவர் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, என்ன மனசில் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுது. ஏன் சும்மா ஒரு தடவை குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப போட்டு குத்திக்கிட்டே இருந்தால் ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஒரு ஆவேசம் வரும்ல. நீங்கள் இப்படி ஒரு கால்குலேஷன் வைங்க. இஃப் அப்படி எடுத்துக்கிடுங்க, ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்தால் அப்படி நீங்கள் அந்த கொஸ்டினோட நீங்கள் அந்த மாதிரி ஒரு சொற்றொடரோட நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய பதிலை நீங்கள் அணுகுங்கண்ணா. அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு வந்து ரஜினிகாந்தும் வந்து ஆதரவு, டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் அவரு கூட சேர்ந்துட்டாங்க, அன்புமணி ராமதாஸும் சேர்ந்துட்டாரு, அப்புறம் பன்னீர்செல்வம் அவர்களும் சேர்ந்துட்டாங்க, இன்னும் மற்ற நிறைய சின்ன சின்ன கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து வந்து அப்படியே விஜய் கூட போய் கூட்டணியும் வச்சுட்டாங்க. என்ன பண்ண போறீங்க நீங்கள்? இது சாத்தியம் இல்லைன்னு அரசியல்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்கெல்லாம் சேர்த்தாங்கன்னா இவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க, அது தெரியுமா? அண்ணாமலை இப்பதான் சொல்லியிருந்தாரு, அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாதுன்னு இப்ப சொல்லி. இது பழைய ஃபார்முலா தானே, காலங்காலமா இதை சொல்லிட்டு வர்றது தானே. அரசியல் தானே. அரசியல் ஒரு சித்தாந்த ரீதியாக, சில கொள்கை ரீதியாக, இல்லைன்னா சில ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்வுகள் சம்பந்தமா நம்ம எதிராக அடிச்சுக்குவாங்க, அவ்வளவுதானே. அப்புறம் அடுத்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் வரும்போது ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. எதிர் கட்சியாக இருப்பாங்க, பயங்கர விரோதியாக பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் திமுக கூட பாஜக கூட்டணி வச்சது தானே. அதனால் அது வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. உண்மைதான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் போய் ஒரு தடவை போது குத்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா சும்மா பொத்திட்டு கிடக்கணும். கல்யாண ராமனை நம்பி எத்தனை ஓட்டு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற சொல்லுங்க. அந்த ஆளை அண்ணாமலையை நம்பி கிடைக்குதுல ஓட்டு, இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டை கொண்டு வந்தார்ல. அப்புறம் சும்மா தேவையில்லாமல் போட்டு நோண்டிகிட்டே இருந்தால் எனக்கே எரிச்சலான விஷயமா தான் இருக்குது. அவரை விட்டுட்டீங்க, சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு முடிவு என்னத்தையோ ஒன்று ஏதோ மேலிடத்துலேருந்து எடுத்தாங்க, சரியா தப்போ என்னத்தையோ ஒன்றா பண்ணாங்க, ரைட் விடு அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. அதாவது இந்த சித்தாந்த ரீதியாக பேசக்கூடிய ஆள், இன்னும் சொல்ல போனால் இல்லை பேசுகிற நிறைய கத்துக்குட்டிகள்லாம் வந்து என்னுடைய அந்த நம்ம இந்த ஈர்ப்பில் நம்ம வந்தேன்ல, பாஜகவினுடைய ஈர்ப்பு, தேசிய நம்ம குடும்பம் வந்து நம்ம இதெல்லாம் பின்னணியிலாம் திமுக தான். அப்போ அதிலிருந்து மாறி வந்தோம்ல, அந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 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 ஒரு வருஷங்கள் இருக்கும்ல, அந்த வருஷத்தோட அவங்க வயசெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் பல பேருக்கு. கல்யாணரமன் மாதிரியான ஆளுக்கு என்னை விட சீனியர், அதை விட்டுருங்க. இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க நிறைய பேருக்கெல்லாம் இந்த இது கூட இருக்குது. அவர் வந்து 3 வருஷம் இருந்தார், அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை மாற்றிடுவாங்க. ஏன் வந்து அதை நம்ம வந்து ஏற்று தான் ஆகணும். மேல் இடத்துல ஒரு முடிவு பண்ணால் இந்த வெய்யிற வெங்காயம்லாம் நமக்கு தெரியாதா, புரியாதா? தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறோம். சரி தப்பு பண்ணிட்டீங்க அன்னைக்கு சொன்னோம், ஒரு 4 மாதம் கழிச்சு அதே லெவலில் இருக்குல்ல. அப்படின்னா நீங்கள் ஏன் இதை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் வருது? அப்போ அண்ணாமலை வந்து நீங்கள் வந்து அவரை வந்து யாராவது ஒருத்தங்க அண்ணாமலையை பற்றி இழிவுபடுத்தி நீ ஏன் பேசுகிறான்னு எவனாவது பேசுகிறான்னு ஒரு பய பேச மாட்டாங்க பாஜகவில். நீ உனக்கு வேறு வேலை இல்லையா, நிர்வாகி தானே, நீங்கள் பேசலாம்ல, கூப்பிட்டு வச்சு திட்டலாம்ல, இல்லைன்னா கட்சியை விட்டு தூக்கி வெளியே போடலாம்ல, இந்த மாதிரி பட்டவங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? மாநில நிர்வாகிகளெல்லாம் என்ன பொழைப்பு? அப்போ நீங்கள் அந்த பக்கம் தூண்டி விட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருங்க, அதுதானே. ஓட்டு எவன் போடுவான்? அங்கே தானே சிக்கலே வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால அதுவும் நடக்கலாம். அவர் தனி கட்சியும் ஆரம்பிக்கலாம். இவங்களெல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சா பிஜேபி நாசமாக பிறந்தோம்னா அது வரை இருக்காது. நோட்டா கட்சிகளோட வெளியே சொல்ல முடியாது. அதிமுக பிஜேபி தனி. நீங்கள் 96 எலெக்ஷனை நீங்கள் எடுத்து பாருங்க, 96 அதில் வந்து பவர்ஃபுல் உமன் நம்ம ஜெயலலிதா அவங்க வந்து முதலமைச்சர், கொடிகட்டி ஆண்ட நேரம்,
எவனையும் மதிக்காத நேரம், உச்சத்துக்கு போயிட்டாங்க. மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி ஆயிட்டாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து குமரி அனந்தன் காங்கிரஸினுடைய தமிழக தலைவராக ஒரு அந்த இருந்த நேரம். அப்போ அவர் வந்து அதிமுக கூட்டணி வச்சார். அதிமுக கூட அவர் அதாவது காங்கிரஸ் கூட்டணி வச்ச உடனே காங்கிரஸ் உடஞ்சிது. தமிழகத்தில் காங்கிரஸ் உடஞ்சி வெளியே போய் மூப்பனார், பி சிதம்பரம் இவங்க எல்லாம் சேர்ந்து ராமசாமி இதுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து தனியாக வெளியே போய் அவங்க தமிழ் மாநில காங்கிரஸுங்கிற கட்சியை உதயமாகி அவசரமாக உருவாக்கின கட்சி அது. உருவாக்கி அது திமுக கூட போய் கூட்டணி வச்சு இதுக்கு ராமசாமி பக்கபலமாக இருந்தார். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கு ஆதரவு தெரிவித்து அன்னைக்கு பெரிய வீடியோலாம் வெளியிட்டார், பேசினார். சன் டிவியில் அதை திருவி போட்டாங்க. வெளிப்படையாக கருத்தெல்லாம் பதிவு பண்ணார். இப்படி எல்லாருடைய ஆதரவும் அது கிடைச்சிது. வெற்றி பெற்றது அது. காங்கிரஸினுடைய நிலவரம் என்னாச்சு? அதிகாரப்பூர்வமான காங்கிரஸ் வந்து அதிமுக கூட கூட்டணி கட்டமன்னா போய் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போயிட்டது. ஆனால் அதுலேருந்து பிரிஞ்சு போன தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பெரிய அதிகாரம் படைச்ச ஒரு கட்சியாக மாறிச்சா இல்லையா? அதுதான் வரும். இந்த தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து இதுலேருந்து வெளியே போய் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னா பாஜக ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு எம்எல்ஏ கூட தேராது. இப்போ மட்டும் தேர முடியும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ 4 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. இந்த 4 பேரும் மழைப்படி இவங்களுக்கு வெற்றி பெறுவாங்கன்னு யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். நீங்கள் வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையும் கிடையாது. அவங்க வெற்றி பெறணும்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அண்டர் கிரவுண்டில் அப்படியே திமுக கூட ஒரு கூட்டணி வைக்கணும். வெளிப்படையான கூட்டணி அதிமுக கூட மறைமுகமான ஒரு கூட்டணியை வச்சு நீங்கள் வலுவிழந்த ஆளை விடுங்க, பிரச்சாரம் பண்ணாதுங்க அப்படிலாம் சொல்லி அந்த பக்கம் கீழே இது பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். நீ எந்த தொகுதி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. இதான் இன்னைக்கு கூட நிலவரம் தான். அதில் ரொம்ப சாதாரணமான வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருன்னு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. அதான் லட்சணத்தில் இருந்துக்கிட்டு பழையபடியும் அவரை போய் சீண்டிட்டு அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கு. அட்ரஸ் எல்லாம் போயிடும். அவ்வளோதான். ஏற்கனவே இருந்த அந்த நோட்டா கட்சின்னு சொல்லக்கூடிய பேர் கூட கிடைக்காம போயிடும். அதுக்கு கீழே போயிடும். ஆனால் அந்த பக்கம் ஏன்னா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார், ஐபிஎஸ் மூளை அது நல்லா யோசிக்கும். நான் கட்சி ஆரம்பித்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னார்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் வரும்னு அவர் தெரிஞ்சுதான் அதை சொல்லிட்டு போறாரு. அவர் சும்மா பிரஸ்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாருன்னா சாதாரணமான ஒன்றும் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. தெளிவாக தான் அவர் சொல்லிட்டு போறாரு. என்னுடைய புரிதல் இது. அதனால வந்து ஒருவேளை அவர் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாருன்னா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபார்ம் பண்றாங்கன்னா திமுகவும் காலாவதி ஆகி போயிடும், அதிமுகவும் அட்ரஸ் எல்லாம் போயிடும், எடப்பாடி பழனிசாமி நான் சொன்ன மாதிரி தெருவு திண்ணையமா ஆகி போயிடுவாரு, பாஜகவும் நாசமா போயிடும். இதெல்லாம் நடக்காம இருக்குன்னா ஒழுங்கா அவரை மரியாதையை நடத்தணும். நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் அவரை மாற்றிட்டீங்க, அவரை வந்து சொல்லிட்டீங்க, அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு இதனால எந்த நஷ்டமும் கிடையாது. நீங்கள் அவரை வந்து ரொம்ப அவமதித்து பேசுகிறனாலே அவருக்கு நிறைய பேர் பூஜை அறையில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்காக பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டு பிள்ளையாக தான் அண்ணாமலையை பார்த்துட்டு இருக்காங்க. மோடி அண்ணாமலையெல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாகவே அங்கீகரித்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து திருப்பி நோண்டிக்கிட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலைன்னு சொல்லுவேன். நான் இப்போ பேச வந்ததே அதனால தான் பேசுகிறேன். பேசியிருக்கே மாட்டேன். அரசியல் பேச வேண்டாம் என்னமே சினிமா வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணுங்கிறதான் என்னுடைய இது. திருப்பி பத்திரிகையாளர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவனெல்லாம் சோத்தை திங்கிறாங்களா, உப்பு போட்டு சாப்பிடாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் போனால் அந்த வகையில் ஒரு குத்து திமுக பக்கம், இந்த பக்கம் போனால் அதிமுக குத்து. என்ன பிழைப்புன்னு எனக்கு தெரியல. ஒன்று இங்கே நில்லுங்க, இல்லைன்னா அங்கே போகணுங்க. அப்புறம் வந்து பாஜகவுக்கு ராக்கி கரை கட்டிக்க வேண்டியது, நான் ஆர்எஸ்எஸ்காரனி காட்டிக்க வேண்டியது, காட்டிட்டு அவ்வளவு இதையும் பண்ணிக்கிட வேண்டியது. கேட்டால் நாங்கள் சித்தாந்தவாதின்னு சொல்ல வேண்டியது, நாங்கள் பெரிய அறிவி ஜீவின்னு சொல்ல வேண்டியது, பிரபாகரன்ட்டு இன்டர்வியூ எடுத்துன்னு சொல்ல வேண்டியது. இப்படி எதுக்கு இதெல்லாம் எனக்கு புரியலை. ஒரு ஸ்டெடியான நம்ம வந்து ஒரு தொலைநோக்கில் நாடு நல்லா இருக்கணும், பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு யார் வந்தால் என்ன, அவங்கள பயன்படுத்தணும். அது வந்து பாஜக வேகமாக வளரக்கூடாது, மெதுவாக தான் வளரும். இவ்வளோ தான் முடிவு பண்ணுறாங்களா? கேவலமாக இல்லையா இது? ஒரு கட்சி எப்போ வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தலைன்னா அதை மாதிரி ஒரு முட்டாள்தானே வேறு எதுவுமே கிடையாது. நான் அப்படி தான் சொல்லுவேன். அரசியலுக்கும் பொருந்தும், சினிமாவுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒருத்தருக்கு ஒரு கோ-டைரக்டர் வாய்ப்பு வருது, ஆக்ஷன் கட்டு சொல்கிறது தான் அதில் முக்கியமானது. அந்த சந்தர்ப்பத்தை அந்த மனிதர் பயன்படுத்தலை அப்படின்னா அதை மாதிரி ஒரு தவறு வேறு எதுவும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, இல்லை இப்போ வேண்டாம், நான் ஒரு 4 வருஷம் கழித்து பார்க்கணும், அது போயிடும். ஒரு இன்னைக்கு ப்ரொடியூசர் நான் தயாரிக்கணும்னு வரக்கூடிய மனநிலை நான் இன்னும் 2 மாதத்துல இது மாறும். ஒரு வாரத்தில் கூட அது மாறி போயிடும். இன்னைக்கு அது ஓகேன்னு சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சினிமாவிலே அதே தான், அரசியலே அதே தான். அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் மக்கள் வந்து பாஜகவை இங்கே ஒரு பெரிய வில்லனாக கட்டமைச்சு வச்சுருக்காங்க. மோடியை வந்து இங்கே வில்லனாக கட்டமைச்சிருக்கக்கூடிய ஒரு மண்ணில் ஒரு இது பூதாகரமாக உருவாக்கி ஒருத்தர் கொண்டு வராரு, பிகரஸாக பிடிக்கிறாரு. அதைத்தான் நம்புகிறாங்க மக்கள். அதனால தான் பாஜக பக்கம் நகர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேகமாக நம்பக்கூடாது. நீங்கள் 40 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓட்டணும்.
நீங்கள் இந்த 150 180 அதெல்லாம் ஓட்டப்படாது, ஹைவேஸாக இருந்தாலும் ஓட்டப்படாது, 40லேயே தான் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை மாதிரி இவெல்லாம் அறிவுஜீவிகள் வரிசையில் இருக்காங்க. என்ன கருமம் பிடிச்சேன்னு தெரில எனக்கு. அதெல்லாம் எனக்கு அது புரிய சாமானியனா நான் பெரிய அறிவுஜீவி கிடையாது. எனக்கு அதெல்லாம் புரியலை, எனக்கு பிடிக்கும் இல்லை. இதெல்லாம் சும்மா கடந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சுயநலத்துக்காக ஏதோ ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது அசிங்க. அது பொது நலம்னு சொல்லவும் முடியாது, தேசியவாதின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும், அதனால பத்திரிகையாளர் நிறைய பேர் இது மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வை இது. ஏன்னா நானும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தானே, நானும் ஒரு டிப்ளமும் ஜேர்னலிசமும் படித்து முறையாக மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு 10 வருஷம் 9 வருஷம் 6 மாதம் தினத்தந்தி குரூப்பில் நான் வேலை பார்த்துருக்கேன். நான் இந்த சோடை போனால் இந்த முரசொலியில் இல்லைன்னா வேற ஒரு பத்திரிகையெல்லாம் வேலை பார்க்கல. நிறைய பேர் படிக்கக்கூடிய தினத்தந்தியில் நான் செய்தியெல்லாம் எழுதியிருக்கேன். இந்த குரூப்பில் மாலை மலையில் நான் வேலை பார்த்தேன்னா தினத்தந்தியில் நான் செய்தியெல்லாம் எழுதியிருக்கேன். அதனால் ஒரு பெருமையான ஒரு இதுதான், அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு பத்திரிகை தான். அதனால் அதில் சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய பத்திரிகை தான். அதனால் அதிலெல்லாம் வேலை பார்த்தாங்க. அதனால் எனக்கு அந்த தார்மீக ரீதியாகவே இதை விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறையும் எனக்கு இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக சொல்ல முடியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலை இல்லாத பாஜக வச்சு நாங்கள் எதுவும் பண்ணுறோம், அவருக்கு ஃபோட்டோ போடாங்க. இன்றைக்கும் ஒரு மேதாவி ஏதோ அங்கே இங்கேயே பேசிட்டு இருக்கு. அதாவது மறைமுகமாக வலியுறுத்திட்டு இருக்காங்க, அண்ணாமலைக்கு ஃபோட்டோ போடக்கூடாது, அண்ணாமலைக்கு பேரை போடக்கூடாது, அண்ணாமலைக்கு சப்போர்ட்டர்ஸ்ன்னு இருந்தால் அவருக்கு எந்த அணிலையும் இல்லை பிரிவிலையும் பதவி கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் உள்ளால நடக்குதுன்னு சொன்னாங்க. இது தேவையில்லாதுன்னு நான் சொன்னேன். இவங்களுக்கு மட்டும் காலம் ஃபுல்லாக இவங்க இருக்க போகிறாங்களா? கிடையாது. அது எப்படி மாறும்போது மாறி தான் போகும். அதனால் தேவையில்லை. இதெல்லாம் அரவணைச்சு போனாங்கன்னா திமுகவுக்கு ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி இன்னும் குத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா, அவர் தனி கட்சிகள்லாம் ஆரம்பித்தாருன்னா இழப்பு பிஜேபிக்கு தான். அவருக்கு இழப்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தனி கட்சி ஆரம்பித்தாலும் அவருக்கு நிதி கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்காங்க. நீங்கள் நல்ல காரியத்தை முன்னெடுத்தீங்கன்னா அதுக்கு நிதி தாராளமாக வரும். அது எங்கேருந்து யார் கொடுக்காங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் வரும், என்னால் புரிய முடியுது. அதனால் அவருக்கு தேவையான அவருக்கு தனி கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சியை நடத்தக்கூடிய நிதியும் அவருக்கு நன்கொடையாக கிடைக்க தான் போகுது. அதே சமயத்தில் இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரியான ஒரு கூட்டணி விஜயை உள்ளடக்கி வச்சாங்கன்னா இவங்க அவ்வளோ நேரம் காணாமல் போயிடுவாங்க, அவங்க ஆட்சியை பிடிச்சி விடுவாங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாம். அதிமுக கூட்டணி ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்க ஆட்சியை பிடிக்குன்னு நினச்சாங்கன்னா அந்த கிஷோர் ராஜா மாதிரியான ஆள், இந்த கல்யாணராமன் மாதிரியான பாஜக சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லை இந்த காய்த்திரி இருக்கிறாம் இந்த மாதிரி அதிமுக சைடில் உள்ள இவங்களெல்லாம் அடக்கி வைக்கணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதுங்க. தேர்தல் நெருங்கி வருது, ஒரு ஓட்டுனாலும் அது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த விஷயத்தில் நீங்கள் திமுகவை பாராட்டுறீங்க, தெளிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன இது கூட வராது. அவங்க சில முரண்பாடுகள் இல்லாமல் எங்கேயுமே இருக்காது. ஆனால் அவங்க இதை கரெக்டாக பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், அண்ணாமலைக்கு ஆதரவாளர்னு சொல்லி யாராவது இப்போ நான் பேசக்கூடிய இதுக்கே 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. ஐயையோ அது எப்படி நம்ம இந்த கூட்டணி வந்தால் தானே பழையபடி திமுக ஆட்சிக்கு வந்துருமே. இப்போ மட்டும் என்னது கிழிக்க போகுது? திமுக தான் பழையபடி ஆட்சிக்கு வரும்னு நான் சொல்கிறேனே. சரி, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் ஆகிட்டார், என்னத்தங்க தேனாறு பாலாறுலாம் ஓடிடுமா? ஏற்கனவே 4 வருஷம் ஒரு தானே முதலமைச்சராக இருந்தார். அவர் இப்போவே சொல்லிட்டார், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்து கோவில்கள் சொத்துல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பட்டாப்பாட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன செய்வார் அவர்? ஒன்றும் வேண்டாங்க, இங்கே தொகுதி வாங்க, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு வாங்க, நானே அதிமுக ஓட்டு போடாதுங்கன்னு சொல்லுவேன். நானே சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அதை குறிப்பாக தளவாய் சுந்தரம் நின்னார்னா அவருக்கு ஓட்டே போடாதுங்கன்னு சொல்லுவேன். இந்த ஆள் என்ன வேலையை பார்த்து வச்சிருக்காரு தெரியுங்களா? அங்கே இருக்கக்கூடிய இந்துக்காரன் ஓட்டை போட்டு தான் இவர் வெற்றி பெற்றார். அது என்கிட்டே அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒருக்கா சந்திக்கும் போது என்னட்டே சொல்லியிருக்கேன். குறிப்பாக இந்து நாடார் அந்த இடத்த அவர் என்ன அந்த ஜாதி ரீதியான சில இதெல்லாம் வரதானு செய்து தேர்தலில் இந்து நாடாருடைய ஓட்டு இல்லைன்னா நான் வெற்றி பெற்றிருக்க முடியாது சார். ஒரு கிறிஸ்டின் ஓட்டு போடலைங்கிறது என்னட்டே சொல்லியிருக்கேன். தேரூர் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதிமுக சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த அம்மா கல்யாணத்தோட மதம் மாறி கிறிஸ்டினாக போயிட்டாங்க. கிறிஸ்டினா எஸ்சி. அவங்க அந்த பஞ்சாயத்து தலைவர் பதவி எஸ்சி பட்டியலினத்துக்காக ஒதுக்கப்பட்டது. அப்போ பட்டியலினத்திலிருந்து ஒரு ஆள் வரணும். அந்த அம்மா வெற்றி பெற்று மெம்பர் ஆகிட்டாங்க. இப்போ பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த எஸ்சி கோட்டாவை யூஸ் பண்ணி அது பிரசிடென்ட் ஆகிட்டு. அதே பஞ்சாயத்தில் சேர்ந்த ஐயப்பன்கிறவர் இப்போ இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளையில் போய் மனு தாக்கல் பண்ணி அது நீண்ட நாள் ஓடி கடைசியில் நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இது எல்லாம் நிரூபிக்கப்பட்டுட்டு இந்த அம்மா கிறிஸ்தவங்க தான், கல்யாணத்தோட மதம் மாறி போயிட்டாங்க, அதனால அவங்க கிறிஸ்தவங்க தான். அவங்க எஸ்சி கோட்டாவை மிஸ்யூஸ் பண்ணி தவறாக பயன்படுத்திடுறாங்க, 420 வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அந்த பதவியிலேருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிவிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இவர் போகிறார், தளவாய் சுந்தரம் போகிறார். இது ஒரு வாரத்துக்கு உள்ளே நடந்த விஷயம். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பொண்ணுக்காக இவரே வாதாடி சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படி இவரை இந்துக்காரன் எப்படி ஓட்டு போடுவான்னு எதிர்பார்க்க முடியும்? எப்படி ஓட்டு போடலாம்? RSS பேரணிக்கு இவரு தானேங்க கொடியாட்டி. ஆமா, கொடியா அதனால தான் கட்சியை விட்டெல்லாம் நீக்கினாங்க.
இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நேர்மையான ஒரு விஷயத்துக்கு போராடுங்க, அதுக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணுங்க, சுப்ரீம் கோர்ட் வரை போகிறதுக்கு நாங்களும் கையெடுத்து உங்களை கும்பிடுறோம். ஆனால் அவ கிறிஸ்தவச்சின்னு உலகத்துக்கே தெரியுமே, அந்த அம்மா கிறிஸ்தவ பெண்மணி அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியுமே. அது நிரூபணம் ஆனதுனால தானே சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை வந்து அந்த தீர்ப்பை கடுமையான வாசகங்கள்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க. கொடுத்து அந்த இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை எதிர்த்து அப்பீலுக்கு எப்படி போனீங்க? அப்போவே அறிவிச்சார், நாங்கள் வந்து அப்பீலுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம்னு சொன்னார். போய் அவர் சொன்ன மாதிரியே ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் மடப்பயல்வா இந்துக்காரன் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா எப்படி ஓட்டு போடுவாங்க? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம், அவ்வளோதான். நான் ஒரு துளியை நான் உங்களுக்கு காணிச்சேன். எங்கள் தொகுதியினுடைய எம்எல்ஏ, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, இந்துக்காரன் ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றவர், கிறிஸ்டின் ஓட்டு போடலைன்னு என்கிட்டே சொன்னவர். அந்த ஆள் இந்துக்காரனுக்கு எதிராக என்ன வேலை பார்த்துருக்காங்கிறத சொன்னேன். நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் செய்யிருக்காரு, நல்லா பாராட்டுறாங்க, அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இந்த இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? எலெக்ஷன் நேரத்தில் நானே பிரச்சாரம் பண்ணுவேன், நேரம் எதிராக போயின்னு நான் பிரச்சாரம் பண்ணுவேன். யாருக்கு அது லாபமாக இருக்கும்? திமுகவுக்கு லாபமாக இருக்கும், இருந்துட்டு போட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து இதை செய்யறதுக்கு அவன் வந்து அவன் வெளிப்படையாக சொல்லிட்டு செய்வான், இந்த விரோதின்னு சொல்லிட்டு போவான், அவ்வளோதானே, போயிட்டு போகிறான். அதாவது எதிரியை விட துரோகி தானே நமக்கு டார்கெட் பண்ண வேண்டிய ஆள். கூட இருந்தே குழி பறிக்கிறவன் தேவையா? நானும் இந்துக்காரன் சொல்லிட்டு என் கூடவே இருந்து நீங்கள் குழி பறிக்கிறத விட நான் திமுக காரன், நான் இந்துக்கு விரோதின்னு சொல்லிட்டு இருக்கவன் நல்லவன் தான். என்னுடைய பார்வை தான் தப்பு தானே. அதை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது திமுக ஆட்சிக்கு வந்துடும், நம்ம இப்படி பிரிஞ்சு பேசினா இப்படி வந்துடும், நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பண்ணணும், நீங்கள் தேசியவாதியெல்லாம் ஒன்று சேரணும். எதுக்கு ஒன்று சேரணும்னு கேட்குறேன். ஒரு நல்ல காரியத்துக்கு ஒன்று சேருங்க, சரி ஒன்று சேருங்க. சரி, நமக்கு விருப்பம் இல்லாட்டாலும் எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் தான் இது. உடன்பாடு இல்லாட்டாலும் நான் தான் பேசவே வேண்டாம்னு நினச்சேன். அரசியலே பேச வேண்டாம், என்னதே பண்ணி. ஏன்னா பேசினா எதிராக தான் பேச வேண்டியது, எதிராக தான் போய் நிற்கும். அதனால வந்து அது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு எதிராக கருத்தை பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால வேண்டாம், அதை பேசவே வேண்டாம். அது இந்த 2026 எலெக்ஷனுக்கு பிறகு சூழ்நிலை எப்படி இருக்குது அதுக்கு பிறகு நம்ம பார்த்துடலாம்னு சொல்லி தான் எந்த இதுவுமே நான் வந்து அதை அப்படியே எந்த சேனலுக்கு நம்ம வந்து அதை பற்றி டைம் இருந்தாலும் நம்ம அதை பண்ணாமல் பயன்படுத்தாமல் அதை அப்படி விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ நான் வந்து பேச வேண்டிய நிர்பந்தம் இது. பழையபடியும் சும்மா கிடக்க அண்ணாமலையை போய் சீண்டிக்கிட்டே தெரியறதுனால உங்களுக்கு நஷ்டம் தான் வருங்கிறனால தான் நான் இப்போ இதை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை. இறங்கி போய் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி. அதனால கீழே இறங்கி இவங்களெல்லாம் அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு கொண்டெல்லாம் ஒன்று சேர்த்து அதை பலப்படுத்திட்டு, அதே மாதிரி இந்த தேவையில்லாத வெட்டி வேலை பார்க்கக்கூடிய இந்த கிஷோர் கேசாமி, காயத்ரி ரகுராம், இந்த மாதிரி இந்த அல்ற சில்லறைகளெல்லாம் கொஞ்சம் வாயை அடக்கி வைங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு. இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாமல் நடக்குன்னு சொல்கிறீங்களா? எடப்பாடிக்கு தெரியாமல் தான் வந்து கிஷோர் கேசாமி ட்வீட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி பேசிட்டும் தெரியுறான்னு சொல்கிறீங்களா? தெரியும். அப்போ இந்த பக்கம் தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க, அப்புறம் பிள்ளையும் கிள்ளி விட்டுடுவீங்க. அப்படின்னா அது என்ன ஃபார்முலா, என்ன மாதிரி இதை புரியாதா இது? நீங்களாவது சும்மா சாதாரண லெவலில் இருந்து வந்தாலும் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு தெரியாத அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்ட்டு தாங்க மாட்டீங்க. இதேவே பண்ணிட்டு இருந்தால் தாங்க மாட்டீங்க, சில சேர்ந்து நாசமாக போயிருவீங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். அது எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி தான், இல்லைனா பாஜக சார்ந்த ஆட்களாக இருந்தாலும் சரி தான். ஏதோ அண்ணாமலைக்கு பெரிய வீழ்ச்சின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது எப்போ வேணாலும் விஸ்வரூபம் எடுக்கும். அதனால் தனிக்கட்சி ஆரம்பிக்க அளவுக்கு தள்ளாமல் இருந்தால் நல்லது. தனிக்கட்சி ஆரம்பிச்சு போனாங்கன்னா உள்ளதும் போயிடும், அவ்வளோதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம்.